இன்றைக்கி இந்த வீடியோவில் ஐஏஎஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். விண்டோஸ் சர்ச்சில் போய்ட்டு கண்ட்ரோல் பேனலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் பேனலுக்குள்ளே ப்ரோக்ராம் அண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ப்ரோக்ராம் அண்ட் ஃபீச்சர்ஸ்க்குள்ளே லெஃப்ட் சைடில் டர்ன் விண்டோஸ் ஃபீச்சர்ஸ் ஆன் ஆர் ஆஃப்னு இருக்கும். சரிங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. லோடாக கொஞ்சம் டைம் எடுக்கும். சரிங்களா, அதுக்கு முன்னாடி ஐஏஎஸ் இன்ஸ்டால் ஆயிருக்கா சிஸ்டமில் அப்படின்னு சர்ச்சில் போய்ட்டு ஐஏஎஸ்னு டைப் அடித்து பார்க்குறேன், எதுவுமே வரல. சரிங்களா, இது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். முதல்ல ஐஏஎஸ் இன்ஸ்டால் பண்ணலை, இன்ஸ்டால் பண்ண பிறகு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். சரிங்களா, விண்டோஸ் ஃபீச்சர்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. அதில் இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு உள்ள எல்லா ஆப்ஷனுமே கிளிக் பண்ணிக்கணும். சரிங்களா, நீங்கள் ஒரு மேலே உள்ளதை கிளிக் பண்ண உடனே உள்ளதெல்லாம் கிளிக் ஆயிரும் அப்படின்னு நினைப்பீங்க, அப்படி கிளிக் ஆகாது. ஸோ அதனால் எல்லாத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒன் பை ஒன்னாக நம்ம செலக்ட் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா, ஒவ்வொன்றா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் நீங்கள் ஃப்யூச்சரில் ஒருவேளை ஒரு சில சர்வீசஸ் ஒர்க் ஆகாது, நீங்கள் எல்லா ஆப்ஷனையும் எனேபிள் பண்ணலைன்னா. ஸோ அதனால தான் நம்ம இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ்க்குள்ளே உள்ள எல்லா ஆப்ஷனையும் டிக் பண்ணிக்கிறோம். சரிங்களா, ஏன்னா ஃப்யூச்சரில் நான் எந்த சாஃப்ட்வேர் வந்து இதில் ஹோஸ்ட் பண்ணாலும் ஒர்க் ஆகணும். சரிங்களா, அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா எல்லா ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்க்குறேன். இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் அப்படிங்கிற எதுவுமே இல்லை. சரிங்களா, ஒரே ஒரு ஆப்ஷன் தான். அந்த ஒரே ஒரு ஆப்ஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணால் அதுக்குள்ளே நிறைய சப் ஆப்ஷன் இருந்துச்சு. எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ ஓகே கொடுத்த பிறகு இப்போ தான் என்ன ஆகுது, இன்ஸ்டால் ஆகுது. சரிங்களா, நீங்கள் கேள்வி கேட்கலாம், எப்போதுமே ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்று ஒரு சாஃப்ட்வேரை பென்ட்ரைவில் ஏற்றி அந்த பென்ட்ரைவில் இருந்து இன்ஸ்டால் பண்ணுவோம், இல்லைனா வந்து கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணி அந்த கூகுளிலேருந்து டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். ஆனால் இதில் மட்டும் எதுக்கு இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஐஏஎஸ் அப்படிங்கிறது விண்டோஸ் ஓஎஸோடைய சேர்ந்து வரக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ். சரிங்களா, அது வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தேவைப்படாது. யாரெல்லாம் டெவலப்பராக இருக்கிறாங்களோ இல்லைனா யாராவது அவங்களுடைய சிஸ்டமை செர்வராக ஹோஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷன் தேவைப்படும். சரிங்களா, அதனால பை டிஃபால்ட்டாக எனேபிள் ஆகிருக்காது, நம்ம தேவைப்பட்ட எனேபிள் பண்ணி விட்டுக்கலாம். சரிங்களா, ஸோ அதை தான் நம்ம இப்போ பண்ணியிருக்கிறோம். இது வந்து கொஞ்சம் டைம் ஆகும். சரிங்களா, இன்ஸ்டால் ஆன பிறகு நான் உங்களுக்கு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐஏஎஸ் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. சரிங்களா, இப்போ இன்ஸ்டால் ஆகிருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுவோன்னா, நீங்கள் சர்ச்சில் போயிட்டு ஐஏஎஸ் அப்படின்னு அடிங்க. சரிங்களா, அதாவது இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ். ஸோ ஃபஸ்ட்டில் ஆப்ஷன் வருது பார்த்தீங்களா, முதல்ல நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த ஆப்ஷன் வரல, இப்போ தான் வந்திருக்கு. சரிங்களா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு அந்த ஐஏஎஸ் எப்படி இருக்கும், ஐஏஎஸ் கன்சோல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா, கொஞ்சம் டைம் ஆகுது. நம்ம ஆல்ரெடி கிளிக் பண்ணிட்டோம், நான் ஓப்பன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இது தாங்க மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் ஐஏஎஸ் மேனேஜர்னு வருது பார்த்தீங்களா. ஸோ இதில் தான் யாரெல்லாம் வெப்சைட் அவங்க டெவலப் பண்ணியிருக்கக்கூடிய .NET வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை இதில் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, டிஃபால்ட் வெப்சைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனுக்குள்ளே ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் வெப்சைட்டுன்னு கொடுத்து நம்மளுக்கு தேவையான வெப்சைட்டை நம்ம டெவலப் பண்ணி இதில் டெப்ளாய் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கற்போம் கற்பிப்போம். நன்றி.